சென்று அவருடைய திருவுருவச் சிலைக்கு மரியாதை செலுத்துவது சம்பிரதாயமோ சடங்கோ அல்ல. ஆனால் அம்பேத்கர் அவருடைய பங்களிப்பை, அவருடைய கனவை, எதிர்கால இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் கனவு கொண்டாரோ அந்த கனவை நிறைவேற்றுவதற்கு போராடுவதற்கு உறுதியேற்கக்கூடிய நாளாகத்தான் ஆனால் அம்பேத்கர் அவருடைய நினைவு நாளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அனுஷ்டிக்கிறது. ஆனால் அம்பேத்கர் அவருடைய பங்களிப்பை பற்றி கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய பிதாமகராக இருந்த EMS நம்பிபாடு அவர்கள் சரியாக சொன்னார். ஆனால் அம்பேத்கர் நவீன இந்தியாவினுடைய சிற்பி என்றார். அதனுடைய பொருள் என்ன? சாதிகள் ஒழிக்கப்பட வேண்டும் என்று, தீண்டாமை கொடுமை ஒழிக்கப்பட வேண்டும் என்று தன்னுடைய வாழ்நாளையே அதற்காக அர்ப்பணித்தார். அது மட்டுமல்ல, சாதி மத பேதமற்ற சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று பாடுபட்டார். அவர் தலைமையில் தான் அரசியல் சட்டம் என்பது வரையப்பட்டது. அரசியல் சட்டத்தினுடைய வரைவை முடித்து அந்த அரசியல் நிர்ணய சபையில் நிறைவாக அவர் ஆற்றிய உரை என்பது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆனால் அம்பேத்கர் அவர்கள் என்ன சொன்னார்? ஒரு சிறந்த சட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம், முக்கியமான அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம். ஆனாலும் அதனுடைய அமலாக்கம் என்பது எதை பொறுத்திருக்கிறது? நல்லவர்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த சட்டம் நீடித்து நிற்கும், கெட்டவர்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த சட்டம் நிலைத்து நிற்காது என்று அம்பேத்கர் அவர்கள் சொன்னதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக சமூக சமத்துவத்துக்காக மட்டுமல்ல, சாதி மத வேறுபாடற்ற சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, அவர் நிறைவாக அரசியல் நிர்ணய சபையில் ஆற்றிய உரைகள் சொல்லுகிறார். இந்தியாவில் ஒருவருக்கு ஒரு ஓட்டு, ஒரு ஓட்டுக்கு ஒரு மதிப்பு. ஒருத்தர் ஓட்டு போட்டா அந்த ஓட்டுக்கு ஒரு மதிப்பு, ஒருவருக்கு ஒரு ஓட்டு, ஒரு ஓட்டுக்கு ஒரு மதிப்பு. இத்தகைய அரசியல் சுதந்திரத்தை இந்தியா பெற்றிருக்கிறது. ஆனால் ஒரு மனுஷன் ஒரு வேல்யூ, ஒன் மேன் ஒன் வேல்யூ என்று அது இல்லை. என்ன பொருள்? ஒருவருக்கு ஒரு ஓட்டு, ஒரு ஓட்டுக்கு ஒரு மதிப்பு என்பது அரசியல் சுதந்திரம், ஓட்டுரிமை. ஆனால் ஒருவருக்கு ஒரு வேல்யூன்னு சொன்னா சமூக ஏற்றத்தாழ்வுள்ள இந்தியாவில், பொருளாதார ஏற்றத்தாழ்வுள்ள இந்தியாவில் ஒன் மேன் ஒன் வேல்யூ என்பது இல்லை. அதுவும் குறிப்பாக பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த 11 ஆண்டு காலமாக இந்திய பொருளாதாரத்தையே அதானி அம்பானி போன்ற கார்ப்பரேட் கம்பெனி ஒப்படைப்பதற்கு பாஜக செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக 7 விமான நிலையங்களை அதானிக்கு பாஜக அரசு ஒப்படைத்திருக்கிறது. 8 துறைமுகங்களை மத்திய அரசாங்கம் பாஜக ஒப்படைத்திருக்கிறது. மின் உற்பத்தி நிலையங்கள் உட்பட ஒட்டுமொத்தமாக இந்திய பொருளாதாரத்தினுடைய அதனுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையே அதானி அம்பானி போன்ற கார்ப்பரேட் கம்பெனி ஒப்படைக்கக்கூடிய அத்தகைய நடைமுறையில் பாஜக செல்கிறது. அது மட்டுமல்ல, சாதி மோதலை உருவாக்கக்கூடிய, மத மோதலை உருவாக்கக்கூடிய ஒரு மோசமான நடைமுறையை பாஜக கடைபிடித்து வருகிறது. ஆகவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுகிறோம், அம்பேத்கர் தலைமையில் உருவாக்கிய அரசியல் சட்டம் என்பது மதச்சார்பின்மை, கூட்டாட்சி, சுயசார்பு, ஜனநாயகம் ஆகிய விழுமங்களை உள்ளடக்கத்தான் அம்பேத்கர் அரசியல் சட்டத்தை உருவாக்கினார். அந்த அரசியல் சட்டத்துக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. அரசியல் சட்டத்தை பாதுகாப்பது, சமூக பொருளாதார சமத்துவத்தை உருவாக்குவது, அப்படிப்பட்ட இத்தகைய விழுமியங்களுக்கு போராட உறுதியேற்கக்கூடிய நாடாகத்தான் அந்த அம்பேத்கருடைய நிலையத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடைபிடிக்கிறது.